அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் இஸ்முடைய தன்மைகளில் மூணாவது தன்மை என்றது ஆண் பாலா பெண் பாலா என்றது படித்து கொண்டிருக்கிறோம். ஸோ இதில் ரெண்டு விஷயங்கள் இன பாடத்தில் படிக்க போகிறோம். ஒன்றாவது என்னென்னு சொன்னால் அரபிகள் சொல்கிறதால என்ன வார்த்தை பெண் பாலா மாறுது ஒன்றாவது. ரெண்டாவது படிக்க போகிறோம் என்னென்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அதை ஜோடி ஜோடியாக வர பாடி பார்ட்ஸ் எங்களோட உடம்புல இருக்கிற பார்ட்ஸ் அது ரெண்டு ஜோடி ஜோடியாக வாரதாக இருந்தால் அதுவும் பெண் பாலாக கருதையிலும் என்ற கருத்தில் குர்ஆனில் என்ன வார்த்தைகள் யூஸ் பட்டிக்குதுன்றது நாங்கள் படிக்க போகிறோம். அதுவும் பெண் பாலாக கருதலாம். ஓகே, என்ன நினைக்கிறேன். சரி, முதல்ல நான் இதை இவங்க எப்படி எழுதிக்கிறாங்கன்றா ஒரு கதை மாதிரி ஏண்டா எங்களுக்கு என்ன வச்சுக்கொள்ள லேஸ் ஆகிக்கிறது. இது எங்கேயுமே இந்த கதை ஒன்று இல்லை, உண்மையான கதையும் இல்லை. இது நினைவு வச்சுக்கிறதுக்கு லேசாகிக்கிறதுக்கு அந்த அரபிகள் எதை பெண்பால் என்று கருதினாங்களோ அதை கதை மாதிரி எழுதிக்கிறாங்க. ஓகே, ஸோ அதில் ஸ்டார்ட் ஆகுவோம். ஹர்ப் என்றா போர். இது நாங்கள் பெண்பாலாக கருதணும். ஹர்ப் என்ற வார்த்தை, போர் என்ற வார்த்தை. ஒரு போரின் போது ஒரு சிப்பாய், ஒரு சோல்ஜர் என்ன செஞ்சார், சிப்பாய் கொண்டு வானத்தை பார்க்குறாரு. அந்த வானம் என்ற வார்த்தை இதே, அந்த வானம் என்ற வார்த்தை பெண் பால் ஆகிக்குது. ஹர்ப் என்ற வார்த்தை பெண்பால், சமா என்ற வார்த்தை பெண்பால். வானத்தை பார்த்துக்கொண்டு இது பவல் கனவு கண்டு கொண்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்றா சூரியன் வருது மேலே. சூரியனுக்கு சொல்கிறது ஷம்ஸ் என்ற அரபில். அது ஷம்ஸ் என்றது அது பெண்பாலாக கருதப்படுது அரபிகள் சொன்னதால். அப்போ சூரியன் வந்த போல் இவருக்கு விளங்குது, இவர் மட்டும்தான் இதிலேக்கு ரெண்டு ஒரே நஃப்ஸ் என்று சொல்கிறது சோல் ஆத்மா. இவர் தான் ஒரே ஆத்மா. அதை இதை எங்கள் ஓரில் ஈக்கிறாங்க, அடுத்து எல்லாம் பேத்துட்டாங்க. அப்போ தான் இவருக்கு விளங்குது. அப்போ நஃப்ஸ்ன்றது அது பெண்பாலாக கருதப்படுது அரபிகள் சொன்னதால். அப்புறம் எப்படி சரி இவரை நெருப்பு நார் சூழ்ந்து கொள்ளுது. ஸோ நார் என்ற வார்த்தை அது பெண்பாலாக கருதப்படுது அரபில். ஸோ நெருப்பு சூழ்ந்து கொடுத்து அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அதுக்கு வழி தேடுறாரு. வழிக்கு ரெண்டு வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிட்டு சபீல் என்ற வார்த்தை, தரீக் என்ற வார்த்தை ரெண்டுமே பெண்பாலை தான் அரபிகள் கருதுறாங்க. ஸோ அது அப்புறம் ரோட் தேடுறாரு. எங்கே ரோட் தேடுறாரு? அருள், பூமியில் ரோட் தேடுற அருள் என்ற வார்த்தையும் பெண்பாலாக கருதப்படுது. இப்போ இவருக்கு தண்ணி தேவைப்படுது. அதை சுற்றி இவர் என்ன செய்கிறாரு, தண்ணி தேடுறாரு. அதில் தண்ணிக்கு இல்லை, தண்ணி எடுக்கிறதுக்கு தல்வ் என்ற வார்த்தை யூஸ் பண்ணுது. தல்வ் என்றால் பக்கெட்டால் தண்ணி எடுக்கிறேன். ஸோ அப்போ தண்ணி எடுக்க போகிறாரு. அப்போ அது டைமில் அதை நெருப்பு சுட்டியும் சூடான காற்று வீசுது. காற்றுக்கு சொல்கிறேன் ரீஹ் என்று. ஸோ அது ரீஹ் என்ற வார்த்தையும் அரபிகள் பெண்பாலாக கருதுறாங்க. ஸோ அப்போ அவர் அது பக்கெட்டையும் எடுத்துக்கொண்டு பிஹர் என்று தேடுறாரு. பிஹர் என்று சொன்னால் கிணறும் பெண்பாலாக கருதப்படுது. இது ஏனென்று கேட்க வேணாம், இது அரபிகள் முடிவு பண்ண விஷயம் ஆயிரக்கணக்கு வருஷத்துக்கு முந்தி. ஸோ எங்களுக்கு தெரியாது என்ன ரீசன் என்று. ஸோ இதுவரை பெண்பாலாக கருதுறாங்க. அப்படியே போகலாம். அவருக்கு என்ன நடக்குது, தார் என்றால் ஒரு வீடு கிடைக்குது. அது வீட்டுக்குள்ளே போனால் அதுக்குள்ளே என்ன இருக்குது, ஒரு கப்பில் கவுஸ்ன்றது ஒரு கப். அந்த கப்புன்றதும் பெண்பாலாக கருதப்படுது. ஸோ அந்த கப்பில் ஹமரை வச்சுக்கிறாங்க. ஹமர்ன்றா சாராயம், மது வச்சுக்கிறாங்க, வைன். ஸோ அதுவும் பெண்பாலாக கருதப்படுது. அப்போ இவர் என்ன செய்கிறாரு, இவருக்கு நினைவு வருது ஜஹன்னமும் சஹீர். ஜஹன்னம் என்றதும் நரகம்தான், சஹீர் என்றதும் நரகத்தான். அது நரகத்திட பேர்கள். இது ரெண்டும் பெண்பாலாக கருதப்படுது. இதில் டீப் மீனிங் இருக்குது. நாங்கள் பிறகு படிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஸோ அது ரெண்டே நினைவு வருது அவருக்கு. அந்த பயத்தில் அவர் என்ன செய்கிறாரு, அவருடைய அசா அதுவும் பெண்பாலாக கருதப்படுது. அசா என்ற தெரியும் தானே, அந்த ஸ்டாஃப் என்று சொல்லுவோம். அந்த கையில் முசாலிசில் வச்சு கொண்டிருந்தாங்க அசா. அதை எடுத்து அவங்க என்ன செய்கிறாங்க, அதை தட்டி விட்டுறாங்க அந்த கமரை. ஸோ இதுதான் கதை. ஸோ இதில் நினைவச்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, ஹர்ப் போர், சமா வானம், ஷம் சூரியன், நப்ஸ் ஆத்மா, நார் நெருப்பு, சபீல் தரீக் ரெண்டுமே பாதை தான். அது அருள் பூமி. இப்போ என்ன வார்த்தை வந்துச்சு, டல் பக்கெட், ரீ காற்று, பிகர் என்றது கிணறு, அதுக்கப்புறம் தார் என்றது ஊடு, கவுஸ் என்றது கப், ஹமர் என்றது மது,
ஜஹன்னம், அது மாதிரி சகீர் என்ற நரகம் பேர்வெல், அதுக்கப்புறம் கடைசியாக அசா, இது அத்தனையும் பெண் பாலா அரபிகள் சொன்னதால் கருதப்படுது. ஸோ குர்ஆன் இது வார்த்தைகள் வந்துச்சுன்னு சொன்னால் அதை பெண் பாலை தான் ட்ரீட் பண்ணணும். அதுக்கு பிறகு குர்ஆனில் ஜோடிகளாக இருக்கும் உடல் பாகங்களில் ஒன்று அவங்க கொடுத்திருக்கிறாங்க. இதையும் கொஞ்சம் பார்த்துக்கொள்வோம். எது என்றது முதலாவது வார்த்தை, எது அது கை, ரெண்டு கை தானே. ஸோ கை என்றது பெண் பால கருதப்படுது. அப்புறம் அது என்ற வார்த்தை அது பெண் பால கருதப்படுது. அவங்களோட காது என்ற அர்த்தம் வருது. ஆதானியும் சூறா நூகில் வருது. அவங்களோட தாவத் கொடுக்க போகல காதில் விரலை அடித்து கொண்டேங்கன்ற கருத்தில். ஸோ அது பெண் பால கருதப்படுது. அது என்ற காது ரெண்டு தனிக்குது, ஜோட தனிக்குது. அப்புறம் ஹத்து என்ற வார்த்தை கண்ணம், ரெண்டு கண்ணம் தானே. ஸோ அதுவும் பெண் பால கருதப்படுது. அப்புறம் ஐன் இல்லாட்டி பசர், இது ரெண்டுமே கண்ணுக்கு பாய்க்கிற வார்த்தை, அது பெண் பால கருதப்படுது. அப்புறம் மிர்ஃபக் முழங்கை, அது பெண் பால கருதப்படுது. அப்புறம் மன்கிபுன், இரண்டு தோள்கள் ஷோல்டர்ஸ், இது பெண் பால கருதப்படுது. அப்புறம் ரிஜுலுன் கதம், இது பாதைக்கு பாய்க்கிற வார்த்தை, அது பெண் பால கருதப்படுது, ரெண்டு தானே இது அதுவும். அப்புறம் ஷஃபத், அது உதடு, அது பெண் பால கருதப்படுது. அப்புறம் காப் அண்ட் அகிப், அது கணுக்காலும் குதிக்காலும். ஸோ இது பெண் பாலாக கருதப்படுது. ஸோ இது ஃப்ரீக்வெண்ட்டாக குர்ஆனில் யூஸ் ஆகுறன்றது இல்லை, சில வார்த்தைகளை தவிர. ஸோ இது இப்படி ஒன்று இது பெண் பாலாக கருதப்படுது என்று சொல்லி நினைவச்சு வேண்டாம். சிலத்துக்கு இது கிராமட்டிக்கலாக வந்த நேரம் இது இப்படி அது இதேன் பெண்ணை கருதப்படுது என்று வரப்போகல எங்களுக்கு தலையளிக்கணும். ஓகே இப்படி ஒன்று நாங்கள் படித்தோம் தானே. இப்போ இதை படிக்கிற ஒவ்வொன்றையும் நினைவு வச்சுக்கோ 100% இதெல்லாம் பாடு பண்ணி நோட்டில் எழுதி நினைவு வச்சுக்கோன்றது இல்லை. ஏன்னா எங்களுக்கு ஆல்ரெடி குர்ஆன் கையில் ஈக்குது. ஸோ நாங்கள் பேச போகிறோமோ இல்லாட்டி புக் எழுத போகிறோமோ இல்லை, எங்களுக்கு ஈக்கிற குர்ஆனை நாங்கள் விளங்க போகிறோம். ஸோ அதுக்கு இதெல்லாம் நாங்கள் நினைவு வச்சுக்கொள்ளணும் இல்லை. என்ன நினைவு வச்சுக்கொள்ளணும் என்றால் இப்படி ஒரு கன்செப்ட் ஒன்று ஈக்குது. அப்போ நாங்கள் குர்ஆன் ஆயத்தை டிரான்ஸ்லேட் பண்ணக்குள்ள எங்களுக்கு ஷொக் ஆகாது. இதேன் இப்படி இது அல்ல சுபனத்திலே நீங்கள் ஆண் பாலா பாவிச்சிக்கிறேன், இதேன் பெண் பாலா இல்லை கிராமட்டிக்கலி வருதுன்னு சொல்லி எங்களுக்கு ஷொக் ஆகாது என்ற இது நாங்கள் கிராமர் படிச்சிருந்தா இல்லாட்டி கன்ஃபியூஸ் ஆகிக்கும் எல்லாமே. ஸோ அது கான்செப்டை தான் எனக்கு இது ஒன்றுமே நீங்கள் படப்பாடம் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. இப்படி ஒரு கான்செப்ட் ஒன்று ஈக்குது என்றதை நினைவு வச்சுக்கணும். அப்படின்னு சொன்னால் அரபிகள் சொன்னதால் சில விஷயங்கள் பெண் பால் ஆகிக்குது. அதே மாதிரி உடம்புல ஈக்கிறது ஜோடு ஆகிக்கிறது பெண் பால கருதப்பட்டிக்குது. அதுக்கப்புறம் ஸ்பெஷலாக நினைவு வச்சுக்கொள்ள வேண்டிய விஷயந்தான் உடைந்த பன்மை ஒருமை பெண் பாலாக ட்ரீட் பண்ணணும். இது எந்த நேரம் தேவைப்பட்ட விஷயம். ஸோ இதுவல் இப்படி கன்சிடர் பண்ணணும், இப்படி ஒரு கன்செப்ட் ஒன்று இருக்குதுன்றது நினைவு வச்சுக்கொண்டா நல்லாவே போதும் மொழிய. இது மனப்பாடம் பண்ணுறது தேவையில்லை, அப்படி ஒன்றுமே பண்ண தேவையில்லை. மனப்பாடம் பண்ணணும் வேண்டாம், நான் சொன்ன முஸ்லீம் சார்ட்டை மனப்பாடம் பண்ணணும். அதுதான் இப்போக்கு நான் நினைக்கிறேன் மனப்பாடம் பண்ணிக்குது இப்போக்கு. ஸோ முஸ்லீம் ஆண் சாட்டும் முஸ்லீம் பெண் சாட்டும் அது தவிர வேறு ஒன்றுமே மனப்பாடம் பண்ணுறதுக்கு இல்லை. இந்த சரியான லேசி. ஸோ இன்ஷால்லாம் அவங்களோட மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் இதை ஃபுல் விரிவாக டிஸ்கஸ் பண்ணுறேன். இப்போ தேவை டைம் தான். அடுத்து நீங்கள் டைமை குர்ஆனுக்கு கொடுக்குறீங்க. இதை கொடுக்குற டைம் ஒரு செகண்ட் சரி வேஸ்ட் ஆகாது. என்றால் உங்களோட நியத் அரபிக்காரனோட பேசுகிறது இல்லை, எங்களோட நியத் அரபிக்காரனோட பேசி அவன்கிட்ட வஸ்தை எடுக்கிறது இல்லை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட பேசி அவன்கிட்ட சப்போர்ட் எடுத்துக்கொள்கிறது. ஸோ அதுதான் எங்கிட்ட படிக்கிற நோக்கம். ஸோ அதை சுற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே இதை லேசாக்குவான். அடுத்தது இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட க்ளோஸ் ஆகிற சான்ஸ் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து 7 மாதம் மட்டும் இது அடுத்தவங்களுக்கு படிச்சு கொடுங்க. நீங்கள் ஒன்று தான் படிக்கிறீங்க, அடுத்தவங்களுக்கு படித்து கொடுங்க. நானும் பார்க்குறேன் டக்குன்னு இதை முடிச்சுட்டு நாங்கள் குர்ஆனுக்கு போகல இது படித்தது எல்லாமே ஓகே உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கும். ஏன்னா அரபி படிக்கிறது போரிங்காக தைக்கும். அதே அரபை நாங்கள் குர்ஆனில் போய் இது போட்டு அதை படித்த ஸ்கீலை குர்ஆனில் போய் இது போட்டு படிக்கக்குள்ள தான் அதில் இன்ட்ரெஸ்ட் வரும். அப்போ தான் அப்படி இவ்வளோ விஷயங்கள் ஈக்குதான்ட்டு இன்ட்ரெஸ்ட் வரும். ஏன்னா இப்போ உங்களுக்கு போரிங்காக தாக்கும் ஈக்கும், அது எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அதை குர்ஆனை படிக்க போகல இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதை எவ்வளோ தான் டைம் சாக்ரிஃபைஸ் பண்ணதும் அது உங்களுக்கு நினைவாடி இன்னும் படிக்க செய்யுங்க. நானும் அப்படி தான் படிக்கிறேன். கொஞ்சம் குர்ஆனை படிக்கிறேன், மறுபடியும் அரபில் அது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுறேன், மறுபடியும் குர்ஆனை படிக்கிறேன், மறுபடியும் ரிவைஸ் பண்ணுறேன். அப்போ தான் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இல்லாட்டி குர்ஆனும் இந்த அரபு மட்டும் படித்து கொண்டு போனால் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது.
ஸோ ஐசுட்டி இன்ஷால்லா கொஞ்சம் பொறுமையாக இதை முடிச்சிடுங்க. இன்ஷால்லா இப்போ குருவான படிக்கல அதை நான் படித்த அத்தனை விஷயமும் இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கும் இன்ஷால்லா.